முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் தோட்டாக்கள் உள்பட 40 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் ஏற்பட்ட கார் குண்டுவெடிப்பில் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளை தடயவியல் நிபுணர்கள் சேகரித்து வந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து தற்பொழுது 2 கார்ட்ரிட்ஜ்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட 40 சாம்பிள்கள் என்பது அந்த பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்டு ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 தோட்டாக்களுமே வெவ்வேறு மாதிரியானவை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மிகவும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்த அந்த ஒரு கேட்ரிட்ஜ்கள் 2 கேட்ரிட்ஜ்கள் என்பது அங்கிருந்து கிடைக்கப்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு வெடிப்பொருட்களும் அந்த பகுதியிலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கார் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட அந்த சம்பவ இடத்திலேதான் இந்த ஒரு சாம்பிள்கள் என்பது சேகரிக்கப்பட்டு ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருவது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வெடி விபத்தை பொறுத்த அளவில் அங்கிருந்தவர்களுக்கு, குறிப்பாக பொதுமக்களுக்கு காதுகள் உள்ளிட்டவற்றில் கடுமையான சேதம் என்பது ஏற்பட்டுள்ளது. காது, லங்ஸ் உள்ளிட்ட பகுதிகளிலும் கடுமையான சேதம் என்பது ஏற்பட்டுள்ளதையும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வெடித்து சிதறியதில் அந்த அதிக அளவிலான சேதங்கள் என்பது உடல் பாகங்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவும், அந்த உடல் பகுதியில் இருக்கக்கூடிய டாட்டூக்கள் உள்ளிட்ட அடையாளங்கள் அடிப்படையில் மட்டுமே உறவினர்களால் அந்த இறந்தவர்களுடைய உடலை அடையாளம் காண முடிந்தது என்ற ஒரு தகவலையும் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த கார் குண்டுவெடிப்பில் பல்வேறு பாதிக்கப்பட்டவர் பெரும்பாலானோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் எனவும், ஒரு சிலர் மட்டுமே மேல் சிகிச்சைக்காக அங்கு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட பொழுது உயிரிழந்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை தற்பொழுது 6 பேருடைய உடல்கள் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ளவர்களுடைய அடையாளம் காணும் முயற்சி என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் லோக்நாயக் மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. பெரும்பாலான உறவினர்கள் அங்கு தங்களுடைய உறவினருடைய அந்த உடல்களை அடையாளம் காணும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பெரும்பாலான உடல்கள் இன்னும் அடையாளம் காண முடியாத அளவில் சிதைந்து போய் உள்ளது என்ற ஒரு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு வெடி விபத்தில் உடல்கள் என்பது பல 100 மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டதிலும் பெரும்பாலானோருக்கு அடி என்பது ஏற்பட்டுள்ளது. அதனால் கூட சிலர் இழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கணிப்பையும் தற்பொழுது மருத்துவர்கள் குழுவானது உறுதி செய்திருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.